நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இன்னைக்கு அநேக ஜனங்கள் சகல வியாதியினாலையும் சகல நோய்களினாலையும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த வியாதியிலிருந்து நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் தாமே உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். அதை நீங்க விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அவற்றை நான் உங்களுக்கு புரியும்படி நான் ரெண்டு மட்டும் நான் சொல்றேன். ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டுட்டு வராங்க. திமிர்வாதக்காரனை கர்த்தர் சுகம் கொடுக்கிறாரு. சுகம் கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? இனி பாவம் செய்யாதே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதே மாதிரி 38 வருடம் வியாதிஸ்ல ஒரு மனுஷனை கர்த்தர் சுகமாக்குறாரு. அவனை பார்த்து சொல்றாரு, இனி அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு நோய் வந்திருக்குது, வியாதி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் ஒரு பாவங்கள் நம்ம செய்த பாவங்கள். நம்ம இந்த நோய்களிலிருந்தும் வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கீழ்ப்படியணும். நம்ம அந்த பாவத்திலிருந்து பாவத்தை விட்டுறணும். கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நான் தெரியாம செஞ்சுட்டு இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை மன்னிங்க, கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பான்னு சொல்லி நம்புங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வியாதியிலிருந்து, என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன நோய்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு சுகத்தை கொடுப்பார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது வேதத்தை தியானிக்கணும், வேத வசனத்துக்கு உபை பண்ணணும், கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கணும், கர்த்தரை நம்பணும். கர்த்தர் ஆல்ரெடி ஏற்கனவே வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அதனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவர் ஏற்கனவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார். நம்ம இனிமே கவலைப்பட தேவையில்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாப்ல, கர்த்தாவே, உம்முடைய கோபத்து நிமித்தம் என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, என்னுடைய பாவத்தினாலே என் எலும்புகள் ஆரோக்கியம் இல்லை, சௌக்கியம் இல்லை. கர்த்தர், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி உனக்கு நான் வேண்டுதல் செய்கிறேன். அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. டாக்டர்கள் கைவிட்டிருக்கலாம், இனிமே அவ்வளவுதான் சொல்லி எல்லாரும் கைவிட்டிருக்கலாம், உனக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த முடிவில் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. என்ன நோயா இருந்தாலும் சரி, என்ன வியாதிகளா இருந்தாலும் சரி, கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதனால இன்றைக்கு அவரை நம்புங்க. இன்றைக்கு உங்க பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. கர்த்தருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடங்க. உங்க வியாதியிலிருந்து, உங்க நோய்களிலிருந்து கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, ஆமேன்.